எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மிதுனராசி என்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இது ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு 3 முக்கிய கிரகங்கள், ஒரு வருடத்திற்கு மேல் இருந்து பலன் தரக்கூடிய கிரகங்களை பற்றி ஆய்வு செய்து உங்களுக்கு இந்த பலன்களை தொகுத்து கணித்தும் தருகின்றேன். மிதுன ராசி என்பது மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களை கொண்டது. 2026 முதல் 2030 வரை சனி பெயர்ச்சி பார்க்கும்போது 2 நிலைகள் என்று பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி இருக்கும்போது, தொழிலில் நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ, தொழிலில் எந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு சிறிய மூலதனத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதிலிருந்து வளர்ச்சிக்கான விதைகளை விதைக்கிறீர்களோ, அதிலிருந்து மிகப்பெரிய லாபத்தை உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சுகத்திற்கும், அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அற்புதமாக இந்த காலத்தை பயன்படுத்தும் போது கர்மச்சனியானவர் வெற்றிகளை தருவார். சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட, தொழிலிலே அதிக உழைப்பு பொறுப்பு என்று இருந்தாலும் கூட, அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஒரு உன்னதம், பதவி உயர்வு, அங்கீகாரம் இவையெல்லாம் கிடைக்கும். நல்ல செய்திகள் வருவது என்பது மனதை மகிழ்ச்சியாக்குவது மட்டுமல்லாமல், மகிழ்ச்சி கடலிலே திளைக்க வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அருமைகளை எல்லாம் தரும். 2026 ஏப்ரல் முதல் 2027 ஏப்ரல் வரை என்று எடுத்துக்கொள்ளும் போது, இந்த காலகட்டம் என்பது மிக அற்புதமாகத்தான் இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை சொத்து சேர்க்கை, வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு மூலமாக, வெளியூர் மூலமாக தன வருவாய் என்றெல்லாம் இருக்கும். இருக்கக்கூடிய வீட்டை மாற்றுவதோ அல்லது வீட்டிற்கான ஏதேனும் ஒரு சிறு செலவுகளை செய்வதோ, இதற்கான வாய்ப்பு என்பது 2028 வரை சனி பார்வையின் காரணமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் ஏற்பட்டாலும் அதை நீங்களாகவே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். ஆகினால ஏதேனும் தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள், ஏதேனும் ஒரு தேவையில்லாத ஒரு சட்டத்திற்கு புறம்பானதாகவோ அல்லது அடுத்தவர்களை ஏமாற்றும் விதமாகவோ ஏதேனும் ஒன்று அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கக்கூடிய அந்த பிழைகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுக்கும் போது, ஒரு சாமர்த்தியசாலி என்ற பெயர் உங்களுக்குள் நீங்களே உங்களை புகழ்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே பிரச்சனை என்று இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வந்து விட்டோம் என்று அதற்கான சரியான சாத்வீக முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த காலகட்டம் என்பது சனி பகவான் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த 2028, 30 ஆகிய காலகட்டத்தில் பார்க்கும்போது லாபச்சனியாக இருப்பார். லாபச்சனியாக இருக்கும்போது நீண்ட நாள் கனவு மெய்ப்படக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்து கர்மசனியாக இருந்தபோது உங்களுக்கு அலைச்சல், உழைப்பு இவையெல்லாம் இருந்தும் கூட எப்படி உண்மையோடு நேர்மையோடு நடந்து கொண்டீர்கள் என்பதை பொறுத்து இப்போது அதாவது உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன தானிய சம்பத்தை தருவதற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். லாபச்சனியாக இருக்கும்போது சனியினுடைய பலம் பொருந்திய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசியின் மீதும், 5ஆம் பார்வை 5ஆம் பார்வையானது 7ஆம் பார்வையானது 5ஆம் இடத்திலும், சனியினுடைய அந்த 10ஆம் பார்வை என்பது அஷ்டம நிலையிலும் இருக்கும். ஆகினால எந்த விதமான சட்ட சிக்கலிலும் ஈடுபடாமல் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இந்த 2028, 29, 2030 ஆகிய காலகட்டங்களிலே தேவை. இதே சமகாலத்திலே குரு பகவான் என்று பார்க்கும்போது, குரு பகவான் ராசியில இருந்து பல நிலைகளிலே இடைஞ்சல், தொல்லை இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் 2026 ஜூன் 1 துவங்கி குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த பெயர்ச்சி என்பது 10ஆம் இடத்து கர்மசனியின் மீது பார்வை ஆகினால மிகப்பெரிய அற்புதத்தை தரும். தெய்வ கடாட்சம் என்பது மிகப்பெரிய உயரங்களை உங்களுக்கு தரும். குரு பகவான் 2026 இந்த பாதி வரைதான் ஒரு சிக்கலை தரக்கூடிய அல்லது ஏதேனும் ஒரு தடை தாமதம், ஒரு வம்பு வழக்கு சிக்கல், ஏதோ மனதிலே ஒரு மரண பயம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் இந்த 2026 மைய வாக்கிலே குரு பகவான் பெறக்கூடிய அந்த உச்ச நிலை என்பது கையில் பணம், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது பேச்சிலே இனிமை என்பது நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது தானாகவே அமையும்.
ஆகையினால் குடும்பத்திலும் கூட இழந்த நிம்மதியை மீட்டெடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இழந்த நிம்மதி, இழந்த நன்மதிப்பு இவற்றையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அருளக்கூடியதாக இருக்கும். ஆகையினால 2026, 27 காலகட்டம் என்பது உச்சகுரு, இது மிதுனத்திற்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். நிதிநிலை உயரும், பேச்சாற்றல் மூலமாக நல்ல விஷயங்களை சாதிப்பீர்கள். இல்லத்திலே தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும். இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2026, 27 காலகட்டத்துல ஏழை மாணவர்களுக்கு அல்லது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்வது, பாராட்டுவது, பொருள் ஏதொன்றும் தந்து அவர்கள் கல்விக்கு உதவுவது, அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பது மேலும் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்யும். அடுத்தது குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி. ஆனால் குரு பகவான் 2032 வரை அதிசாரம், வக்ரம் என்று ஒரு ராசியில் முழுவதுமாக ஒரு வருடம் இருக்க மாட்டார். அந்த ஒரு வருடத்திற்குள்ளேயே அடுத்த ராசிக்கு செல்வது, பின்னோக்கி வருவது என்றெல்லாம் அவ்வப்போது மாறுதல் இருக்கும். அதற்கேற்ப அனுகூலங்கள் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய வக்கர நிலையோ அல்லது நேர்கதி சுபர் இணைவுகளை பொறுத்து சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட பொது பலன் இப்படியாகத்தான் இருக்கும். பொது பலன் என்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வெற்றிக்கான ஒரு கைட்லைன்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில குரு இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து சற்று கூடுதல் குறைய என்று பலன்கள் இருக்கும். இருந்தாலும் பொது பலனில பெரிய அளவிற்கு மாறுபாடுகள் இருக்காது. அந்த பேஸ் லைனிலே தான் இருக்கும். ஜூன் 2027 முதல் டிசம்பர் 2028 வரை கிட்டத்தட்ட சிம்ம ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் என்ற இந்த காலகட்டத்தில் என்பது சற்று உடல் நலத்தின் மீது அக்கறை, தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது, சகோதர வழிகளிலே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான் சகோதரர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் பெறும்படியாக வைத்துக் கொள்வது. அதுபோல் பயணங்களில் சிறு தூர பயணங்கள் சற்று கூடுதல் இருக்கும், அலைச்சல் இருக்கும். புதிய முயற்சிகள் என்றாலும் கூட சற்று தடை தாமதத்திற்கு பின்பாகத்தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்போது அண்டை அயலாரோடோ அல்லது தெரிந்த அக்கம் பக்கத்து உறவினரோடோ உங்களுடைய புத்தி அறிவானது என்று நினைத்து, நீங்கள் பேச்சு அறிவில் சிறந்தவர் என்று நினைத்து சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே சமயத்துல குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலம் என்பது மீண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு பகவான் என்பது திருமண வரம், புத்திர பாக்கியம், மாணவர்களாக இருந்தால் கல்வியில நல்ல மதிப்பெண், பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனை இவையெல்லாம் நீங்கி மென்மேலும் பல சிறப்புகளை தரும். ராகுகேது பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளும் போது மிதுனராசி என்பவர்களுக்கு மே 18, 2025 முதல் டிசம்பர் 5, 2026 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கிறது. இது ஒரு சாதகமான காலம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். வெளியூர் வெளிநாடு மூலமாக அந்நியர்கள் மூலமாக ஆதாயம் இருக்கும். ஆனால் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படிப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் அதிலே சில சிக்கல் தடை தாமதத்தை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். டிசம்பர் 5, 2026 முதல் ஜூன் 23, 2028 வரை ராகு பகவான் மகர ராசியிலும் கேது கடகத்திலும் இருக்கும். இது சற்று கூடுதல் சவால்களை தரக்கூடியதாக அமையும். அலைச்சல்கள் இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம். குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்ப்பது, பண வரவு இருந்தாலும் சிறு செலவுகள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். ஜூன் 2028 முதல் ஜனவரி 10, 2030 வரை ராகு கேதுனுடைய பயிற்சி ராகு தனுசுவிலும் கேது மிதுனத்திலும் இருக்கும். இப்போது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக் கொள்வது அல்லது சிந்தையை தெளிவாக வைத்துக் கொள்ளாமல் ஏதேனும் ஒன்றை குழப்பிக் கொள்வது. மிதுன ராசிக்காரர்களுக்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே பேச்சை மாற்றி பேசக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். ஆனால் சரியாக பேசுகிறோம், உத்தமமாக பேசுகிறோம் என்ற எண்ணம் என்பது இருக்கும். இதிலிருந்து வெளிவர வேண்டும். தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடோடு ஒவ்வொரு வேலையும் துவங்கும் போது கேது ராசியிலே இருந்து தரக்கூடிய பலன்களிலிருந்து சற்று அனுகூல பலன்களுக்கு வழி ஏற்படும். சவாலான காலங்களிலே, ஏனென்றால் ஒரு 5 ஆண்டு காலம் என்பது அவ்வப்போது சில நிலைகளில் சில சவால்கள் இருக்கும். இவற்றிலே பிரச்சனை இல்லாமல் வருவதற்கு ராகுவிற்கான வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேளையில துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு செய்வது, உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வேண்டுவது, சிதறுக தேங்காய் போடுவது, இவையெல்லாம் கேதுவிற்கான வழிபாடு.
குலதெய்வ வழிபாடு மற்றும் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடார சதுர்த்திகளிலே வழிபாடு, ஏழை மாணவர்களுக்கு உதவுதல், இவையெல்லாம் ராகுகேது தொடர்ந்து உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது, குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேலையில இல்லங்களுக்கு அருகில் சிவாலயம், பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது, இல்லை என்றால் இல்லத்திலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் சிறப்பை தரும். பல நிலைகளிலே பயம் போக்குவதற்கு தேய்பிறை அஷ்டமி நாட்களிலே கால பைரவர், ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது என்பது மயம் போக்கி செல்வ வளம் தருவதாக நிச்சயமாக அமையும். புதன் வழிபாடு என்பது வெற்றிகளை உங்களுக்கு தரும். அதனால் பசுந்தீவனங்களை உங்கள் கைகளால் தருவது என்பது ஒரு நல்ல அமைப்பை, மன நிம்மதியை, வெற்றிக்கான வழிகளையும் தரும். எனது அன்பு நேயர்களை, மிதுனராசி என்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது மிதுனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் என்ன பலன்கள் தரும் என்பதை பற்றி கணித்து உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள். பதிவு பிடித்திருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதியிருந்தால் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.